சிவகங்கை சீமையின் மன்னர் சசிவர்ண தேவரின் கவனம் நாட்டு நலனில். வேட்டைக்கு செல்வது, மீதி நேரத்தில் விருந்தினர்களை வரவேற்பது, எஞ்சிய நேரத்தில் வேலு நாச்சியாரோடு பேசி மகிழ்வது என முத்துவடுகநாதரின் காலம் சிறகடித்தது. ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் தமிழ் இலக்கியங்களை புரட்டி பார்ப்பது, கற்ற பிற மொழிகளை கசடர கற்பது, சேடி பெண்களிடம் தமிழர்களின் வீரத்தை பற்றி விவரிப்பது, அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையிடம் நாட்டு நிலைமைகளை அறிந்து கொள்வது என வேலு நாச்சியாரின் நேரம் முழுவதும் கரைந்து சென்றது. சிவகங்கை சீமைக்கு தாம் மருமகளாக வந்து 5 ஆண்டுகள் முடிய போகிறது என்பது கூட வேலு நாச்சியாருக்கு மறந்து போனது. ராமநாதபுரம் ராமலிங்க விலாஸ் மாளிகை, தந்தை செல்லமுத்து சேதுபதி மன்னர் எல்லாம் மெல்ல மெல்ல மறைந்து சிவகங்கை சீமையும் அதன் மக்களும் வேலு நாச்சியாரின் உள்ளம் முழுவதும் உட்கார்ந்து கொண்டனர். சிவகங்கை கோட்டை, அளவா கோட்டை, ஏனாதி கோட்டை, கிருங்காங்கோட்டை, சோழன் கோட்டை, காளையர் கோவில் கோட்டை என சிவகங்கை சீமை முழுவதும் கோட்டைகள் பல இருந்தன. எதிரிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்த கோட்டைகள் பெரிதும் துணை நின்றன. சிவகங்கை சீமை தோன்றுவதற்கு முன்பிருந்த சிற்றரசர்களும் சிவகங்கை சீமை தோன்றிய பின் அரசாண்டவர்களும் இந்த கோட்டைகளை தோற்றுவித்தனர். இவற்றில் பல கோட்டைகள் சிவகங்கை சீமையின் முதல் மன்னர் சசிவர்ண தேவரால் உருவாக்கப்பட்டது. 1801 மருது சகோதரர்களை ஆங்கிலேயர் வெற்றி கண்ட பின் இந்த கோட்டைகளை இடித்து தரமட்டமாக்கினர். சிவகங்கை, திருப்பத்தூர் ஆகிய 2 இடங்களில் மட்டும் நினைவு சின்னங்களாக 2 கோட்டைகள் பழுதடைந்து இன்றும் காட்சி அளித்து கொண்டிருக்கின்றன. அண்டி வந்தவர்கள் பால் அரவணைப்பு, ஆணவக்காரர்கள் மீது படையெடுப்பு, மக்கள் நலனில் பெருமதிப்பு, நாட்டின் உயர்வுக்கு தொடர் உழைப்பு, நம்பி வந்த தமிழ் சான்றோர்களுக்கு உபசரிப்பு, பக்தி செலுத்த ஊர்கள் தோறும் கோவில் புனரமைப்பு என மன்னர் சசிவர்ண தேவர் சிவகங்கை சீமையை செழிப்பான சீமையாக மாற்றி காட்டினார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு மன்னர் சசிவர்ண தேவர் செல்வது வழக்கம். முதல் வெள்ளி காளையார் கோவில் என்றால், 2ஆம் வெள்ளி திருப்புவனத்தில், 3வது வெள்ளி நாட்டரசன் கோட்டை என்றால், 4வது வெள்ளி பிரான் மலையில். அந்தந்த ஊர்களில் உள்ள ஆலயங்களில் தெய்வ தரிசனம் முடித்ததும் மக்களை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் மன்னர். ஆலயத்தை மேம்படுத்துவது, மக்களின் குறை கேட்டு நிவர்த்தி செய்வது, ஊர் சிறக்க தேவையான உதவிகளை செய்வது என பக்தி பணிகளோடு மக்கள் பணியையும் இணைத்து செய்து வந்தார் மன்னர் சசிவர்ண தேவர். 1750ஆம் ஆண்டில் ஒரு நாள் அன்று 4வது வெள்ளிக்கிழமை பிரான்மலையில் உள்ள மங்கை பாகர் சுவாமியையும் தேன்குழல் அம்பிகையையும் தரிசிப்பதற்காக முதல் நாள் இரவே மன்னர் சசிவர்ண தேவரும் இளவரசர் முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் பிரான்மலை வந்துவிட்டனர். அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு மங்கை பாகர் சுவாமி ஆலயத்திற்கு மூவரும் சென்றனர். மன்னரின் வருகை முதல் நாளே சொல்லப்பட்டிருந்ததால் ஆலய நிர்வாகிகளும் குருக்களும் மன்னரை வரவேற்பதற்கு ஆலய வாசலில் காத்திருந்தனர். மன்னருக்கு மாலை அணிவித்து ஆலயத்திற்குள் அழைத்து சென்றனர். வழிபாடு முடிந்ததும் தேன்குழல் அம்பிகையை தரிசிக்க சென்றனர். புது பட்டாடை, தங்க மாங்கல்யம், குங்குமம் என அம்பிகை புது பொலிவோடு அன்று காட்சி தந்தாள். ஆராதனையும் மன்னரின் பெயரில் அர்ச்சனையும் நடந்து முடிந்தது. பிரசாத தட்டை மன்னர் முன் குருக்கள் நீட்டினர். ஆனால் அவர் கண்மூடி மெய்மறந்து நின்று கொண்டிருந்தார். அப்போது அவர் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஓடியது. மன்னரின் பக்தி கோலத்தை கலைக்க விரும்பாத குருக்கள் இளவரசரை பார்த்தார். தெய்வ வழிபாட்டிலிருந்து அப்போதுதான் முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் விடுபட்டிருந்தனர். அவர்களும் மன்னர் கண்களில் கண்ணீர் அருவி பெருக்கெடுத்து ஓடுவதை கண்டு வியந்து நின்றனர். சிறிது நேரம் கழித்து கண் விழித்த மன்னர் சசிவர்ண தேவர் தம் மருமகள் முன் கண் கலங்கியதை நினைத்து வெட்கம் கொண்டார். கண்ணீரை துடைத்து விட்டு, உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன், அதனால் கண்ணீர் சிந்திவிட்டேன், வேறொன்றும் இல்லை என எவரும் கேட்காமலேயே தமது கண்ணீருக்கான காரணத்தை சொன்னார் மன்னர். மன்னரையும் அவரது மகனையும் மருமகளையும் காண்பதற்காக பிரான்மலை மக்கள் ஆலய வாசலில் திரண்டிருந்தனர். மன்னரை கண்டதும் வணங்கி மகிழ்ந்தனர். சிலர் தங்கள் குறைகளை மன்னரிடம் முறையிட்டனர். அவற்றையெல்லாம் தம் மனையேட்டில் மன்னர் குறித்து கொண்டார். அனைவரும் வழி அனுப்ப மன்னர் சசிவர்ண தேவர் ஒரு பல்லக்கிலும் மற்றொரு பல்லக்கில் முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் அமர்ந்தனர். சிவகங்கை நோக்கி பல்லக்குகள் பயணப்பட்டன. 2 பக்கங்களிலும் அடர்ந்த காடு, இடையில் நீண்ட சாலை.
அதில் மன்னரின் பல்லக்கு முன் செல்ல இளவரசர் பல்லக்கு அதை தொடர்ந்து சென்றது. மன்னர் கண்மூடியபடி ஏதோ சிந்தனையில். பிரான்மலையிலிருந்து 2 கல் தொலைவை கடந்து பல்லக்குகள் வந்து கொண்டிருந்தன. ஒரு மரத்தின் மறைவிலிருந்து ஒருவன் எய்த அம்பு ஒன்று சீறி பாய்ந்து வந்தது. பாய்ந்து வந்த அம்பு கண்மூடி வந்த மன்னரின் நெஞ்சில் பதிந்தது. முத்து என்று மன்னர் பெருங்குரல் எடுத்து கத்தினார். அடுத்த பல்லக்கில் வந்த முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் மன்னரின் கூக்குரல் கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். தங்கள் பல்லக்கிலிருந்து இறங்கி மன்னரின் பல்லக்கை நோக்கி ஓடி வந்தனர். அங்கே அவர்கள் கண்ட காட்சி, நெஞ்சில் அம்பு பட்டு மன்னர் துடித்து கொண்டிருந்தார். அம்புப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் ஊற்று நீர் போல் பெருகியது. தந்தையை தம் மடியில் படுக்க வைத்து கொண்ட முத்துவடுகநாதர் அம்பை எடுக்க முயன்றார். அந்த வேதனையிலும் அதை எடுக்க வேண்டாம் என்று தம் சைகையால் மன்னர் வலியுறுத்தினார். அம்பு எய்தவன் யார், எங்கிருந்து இந்த அம்பு ஏவப்பட்டது என்ற சிந்தனையில் இருந்த வேலுநாச்சியார் பார்வையில் அருகில் இருந்த புதரில் ஒரு அசைவு தெரிந்தது. அந்த புதரை நோக்கி வேலுநாச்சியார் பாய்ந்தார். புதரில் மறைந்திருந்த உருவம் ஒன்று தலை தெறிக்க ஓடியது. விரட்டி சென்று அந்த உருவத்தின் தலைமுடியை பற்றி வேலுநாச்சியார் இழுத்தார். அந்த உருவம் மண்ணில் சரிந்தது. தாம் சிக்கிவிடுவோம் என்று அறிந்ததும் கையில் இருந்த மற்றொரு அம்பை தம் வயிற்றில் பாய்ச்சி கொண்டான் அந்த கயவன். மண்ணில் கிடந்த அந்த மானிட பதரை தம் காலால் ஓங்கி ஒரு உதை கொடுத்துவிட்டு மீண்டும் பல்லக்கை நோக்கி ஓடி வந்தார் வேலுநாச்சியார். முத்துவடுகநாதரின் மடியில் கிடந்த மன்னரின் நெஞ்சிலிருந்து இரத்தம் தொடர்ந்து வழிந்தோடியது. அந்த இரத்தத்தில் முத்துவடுகநாதரின் கண்ணீரும் கலந்தது. வேலுநாச்சியாரும் அழுகையை அடக்கிக் கொள்ள பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். மன்னரின் விழிகள் முத்துவடுகநாதரையும் வேலுநாச்சியாரையும் மாறி மாறி பார்த்தன. எதையோ சொல்ல மன்னர் விரும்புகிறார் என்பதை புரிந்து அவர்கள் செவி சாய்த்தனர். பிறந்த எவரும் இறப்பது இயற்கை. இதற்கு பின் மன்னரின் மூச்சு திணறியது. சிறிது நேரம் அமைதி. நாம் பல 100 பேர்களுக்கு நல்லவர்களாக இருந்தாலும் சில 10 பேர்களுக்கு தீயவர்களாகத்தான் தெரிவோம். அனைவருக்கும் நல்லவர்களாக எவராலும் இருக்க இயலாது. அந்த சிலரில் ஒருவன் தான் என் மீது அம்பை எய்திருக்கிறான் என்று சொல்லி முடித்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார் மன்னர். முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மீண்டும் கண் விழித்த மன்னர், அம்பிகையை நான் வணங்கி கொண்டிருந்த போது எனது கண்களில் கண்ணீர் வடித்த காரணத்தை இப்போது சொல்கிறேன். உங்களுக்கு திருமணம் ஆகி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இதுவரை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இதைத்தான் அம்பிகையிடம் முறையிட்டு கொண்டிருந்தேன். உங்கள் வாரிசை பார்க்காமலேயே என் விதி முடிந்து விடுமோ என்று இப்போது அஞ்சுகிறேன் என்று சொல்வதற்குள் திணறினார் மன்னர் சசிவர்ண தேவர். அப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்கள் என்று முத்துவடுகநாதர் அழுது கொண்டே சொன்னார். அப்போது மன்னரின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றி மறைந்தது. ஆம் மாமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று வேலுநாச்சியார் சொல்லி முடிப்பதற்குள் மன்னரின் தலை சாய்ந்தது. அப்பா என்ற முத்துவடுகநாதரின் குரல் அந்த காடு முழுவதும் எதிரொலித்தது.